பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் கைதை தொடர்ந்து வட மாவட்டங்களில் இன்னும் பேருந்து போக்குவரத்து சீரடையவில்லை. பல்வேறு பகுதிகளில் இரவு நேரங்களில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாவது தொடர்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் கைதை அடுத்து வட மாவட்டங்களில் பேருந்துகள் சேவை இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. தருமபுரியில் கடந்த 3 நாட்களாக போலீஸ் பாதுகாப்புடன் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் கிராமப்புறங்கள் மற்றும் மலைப்பகுதிகளுக்கு மாலை 6 மணிக்கு மேல் பேருந்துகள் இயக்கம் நிறுத்தப்படுவதால் பயணிகள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் பேருந்துகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்கும் வகையில் இரவு நேரங்களில் சென்னைக்கும் திருவண்ணாமலைக்கும் பேருந்துகள் இயக்கத்தை போக்குவரத்து அதிகாரிகள் நிறுத்தி வைத்துள்ளனர். இதன் காரணமாக டாக்ஸி உட்பட தனியார் வாகனங்களில் அதிக பணம் கொடுத்து வெளியூர் செல்ல வேண்டிய நிலை பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களை பாருங்க, இன்னைக்கு பாருங்க ரொம்ப அவதியில தூக்கிட்டு இருக்காங்க. ஒரு பேருந்து இல்லாம ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. இதுக்கு உண்டான நடவடிக்கை அரசாங்கம் கண்டிப்பா எடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன். அது இல்லாம ஊர் போறவங்க வர்றவங்க போறவங்க ரொம்ப சிரமமா இருக்காங்க. எத்தனை பேர் ஆபீசர் நாளைக்கு வேலைக்கு போறவங்க இருக்காங்க, எல்லாம் வேலை முடிச்சுட்டு இருப்பாங்க, நிறைய பேர் இருக்காங்க. இந்த சட்டப்படி இது அரசாங்கம் நடவடிக்கை நான் ஆசைப்படுறேன் சார். சென்னை கோயம்பேட்டிலிருந்து வட மாவட்டங்கள் வழியாக செல்லும் பேருந்துகளின் சேவை இரவு நேரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டிய பயணிகள் கடும் பாதிப்புக்கு ஆளானார்கள். ஆத்திரமடைந்த பயணிகள் போக்குவரத்து அதிகாரிகளை நேற்று இரவு முற்றுகையிட்டனர். அரசு பேருந்துகள் சேவை நிறுத்தப்பட்டதால் தனியார் பேருந்துகளை நாட வேண்டிய சூழ்நிலை பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தனியார் பேருந்துகளில் கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதாக பயணிகள் புகார் கூறினர். டைம் மணி ஆயிடுச்சுன்னு சொல்லி வேகமாக வந்தேன். நான் பஸ் எடுத்துக்க வேண்டி பஸ்ஸில் சாதாரணமாக போகிறதுக்கு நான் 300, 350 ரூபா, 400 அதிகபட்சம் 400 போவேன். நான் சீசன் டைமுங்கிறதுனால 650 ரூபா கேட்டாங்க. சரி 650 கொடுத்து போகலான்னு நினச்சா கூட பஸ்ஸில் போகிறதுக்கு பதிலாக டெம்போ டிராவலில் காட்டுறாங்க. டெம்போ டிராவலில் ஏற்கனவே 15 பேர் இருக்காங்க, ஆள் ஏறி கூட்டு போகிறாங்க. பேருந்துகள் சேவை பாதிப்பு தொடரும் நிலையில் இந்த பிரச்சினைக்கு அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் டி கார்த்திக் மற்றும் ஐஸ்வர்யா கிரிஷ்.